வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடி வந்து சிக்க எடுக்கும்போது பாதியில் கட் ஆகும். அந்த மாதிரி கட் ஆகாமல் சிக்க விழுகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ஹேர் பேக்கு தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஒரு கப் தயிர், ஆலிவேரா ஜெல் தேவையான அளவு, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு கப் தயிர் கூட உங்கள் தலைமுடிக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெயும் ஆலிவேரா ஜெல்லும் முடி நல்ல ஒரு ஷைனிங் பண்ணி கொடுக்கும். தயிர் வந்து ஸ்கேல்ஃபில் இருக்கிற பொடுகெல்லாம் போக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கத்தாழை ஜெல்லுமே வந்து நம்ம ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரூட்ஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பேஸ்ட் பேஸ் வந்துடும். நம்ம ஒரு ஸ்பா பண்ண நம்ம போய் ஒரு பார்லரில் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து ஸ்பா பண்ணுற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வீட்லேயே நமக்கு கிடைக்கும். முடி வந்து ஆல்ரெடி கொஞ்சமாக ஆயில் வச்சு நான் கொஞ்சம் சிக்கே இல்லாமல் வச்சுருக்காங்க. அந்த முடிக்கு நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஃபுல் வகுடு எடுத்துகிட்டு அந்த வகுடு ஃபுல்லாக ஸ்கேல்ஃபு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். அந்த தயிரும் ஆலிவேரா ஜெல்லும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்ல ஒரு மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்ஃபுக்கு ஃபுல்லாக போடுறதுனால ஸ்கேல்ஃபு ரொம்ப நல்லா க்ளீனப்பாக இருக்கும். நமக்கு ஸ்கேல்ஃபு க்ளீனப்பாக இருந்தாலுமே ஃபேஸில் வந்து ஒரு பிம்பிள்ஸோ ஒரு சின்ன ஒரு புள்ளியாக டாட்டாக வருதுங்க எனக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்வீங்க. தலையை வந்து ரொம்ப க்ளீனப்பாக எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃபேஸ் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேஸும் க்ளீனாக இருக்கணும், ஸ்கேல்ஃபும் க்ளீனாக இருக்கணுங்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பேக்கு. இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸுக்குமே அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் ஸ்கேல்ஃபு ஃபுல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு முடி வந்து ஃபுல்லாமே அப்ளை பண்ணுறேன். நம்ம எந்த பேக் போடுறதுக்கு முன்னாடியும் லைட்டாக ஒரு ஆயில் வந்து தலைக்கு போட்டுட்டு அப்புறம் பேக் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபுல் ஹேருக்குமே இந்த பேக் போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, முடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சிக்கு விழுகாமல் இருக்கும். சிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிற டென்ஷனோ ஆஃபீஸ் போகிற டென்ஷனோ ஃபுல்லாக சீப்பு போட்டுட்டு முடி பாதியில் கட் ஆகும். அந்த மாதிரி கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ஃபுல் ஹேருக்குமே நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டைம் எடுக்கும், கூலிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. வாரத்தில் 1 நாள் போட்டால் அப்படி ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் பார்லரே போய் வந்து ஸ்பா பண்ண மாட்டீங்க, வீட்லேயே இந்த ஸ்பா வந்து கண்டினியூ பண்ணிக்குவீங்க. இப்போ இது நல்லா போட்டுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டைட்டாக ஒரு கொண்டை போட்டு ஒரு கவர் கூட நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் ஒரு 10 to 15 நிமிஷம் இந்த பேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ரோல் பண்ணி கட்டி வச்சுக்கிறேன் முடியும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மைல்டு ஷாம்பு, நிறைய ஷாம்பெல்லாம் போட்டு ரொம்ப டீப் க்ளீன் பண்ணாதீங்க. மைல்டாக நம்ம தலைக்கு எவ்வளோ ஷாம்பு எடுப்போமோ அதை விட கம்மியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மைல்டாக ஒரு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தலையை வந்து சீப்பு வைக்காமல் கையிலே துண்டில் தொடச்சிட்டு கையிலே உதறினீங்கனாலே தெரியும் அந்த முடியோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நான் ஃபுல் பேக் போட்டு மசாஜ் பண்ணி கொண்டை போட்டுட்டேன். பேலன்ஸ் இருக்கிறது அந்த கொண்டையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த தயிர் அந்த ஆலிவேரா ஜெல்லெல்லாம் போயிட்டு ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஹேர் வாஷ்க்கு அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நான் இன்னும் சீப்பு வைக்கல, தொடச்சிட்டு அப்படியே உதறி விட்டுருக்கேன். இப்போவே முடி வந்து ஒன்றோட ஒட்டாமல் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.